பெரியாரோட தாடியை வச்சோ அது மாதிரி அண்ணாதுரையை வச்சோ நாம வந்து ஆதித்யாவோ அல்லது சன் டிவியோடைய குடும்பத்தை ஏதாவது அந்த குழுவில் ஒன்றாவது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா 30 வருஷத்துல இல்லை. வெறும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டோம். அது ஆதித்யா டிவியும் சன் டிவியும் சொன்னா மட்டும் பத்தாது. நமது முதல்வர் உள்ள வந்து கட்டாயமாக 1 கோடி இருக்கின்ற வேளாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ற மாதிரி ஏன் வேளாளர்கள் எல்லா தமிழர்களுக்கும் அவசியம். அந்த 40 எம்பிகள்ல எனக்கு தெரிஞ்சு 3-4 அட்லீஸ்ட் 2-3 எம்பிகளுக்கு நிறைய தனியார் மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. தூக்குங்களா என்ன தனியார் மருத்துவ கல்லூரி தூக்குங்க, எல்லாம் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையாக எவன் வந்து நீட் அப்புறம் எதிர்க்கிறான்னு பார்க்கலாம். முதல் முறையாக எவ்வளவு காங்கிரஸ் ஆட்கள், திமுக ஒரு வாட்டி கூட கொடுக்கலைங்க. காங்கிரஸ் மாநில அமைச்சர்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த 3 மாநில அமைச்சர்களை 150 பொது தேர்வுகள்ல கடந்த 20 வருடங்கள்ல அந்த வினாத்தாள் கேள்வித்தாள் கசிவு நடந்திருக்கு. 150 25 வருடங்கள்ல ஒரு கல்வி அமைச்சரும் ஒரு மாநிலத்திலேயோ அல்லது மத்தியத்திலேயோ ஒருத்தர் கூட ராஜினாமா கொடுத்ததல்ல. சமீபத்துல சன் டிவி சார்ந்த ஆதித்யா தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி ஒன்றுல வஉசி குறித்து பேசியது பெரிய அளவுல சர்ச்சை கிளப்பியிருக்கு. இதே நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பெரியார் குறித்தோ இல்ல கலைஞர் கருணாநிதி குறித்தோ பேச முடியுமா அப்படின்ற கேள்வி வந்துட்டு பொதுத்தளத்துல வருது. உங்களோட பார்வை என்ன சார்? 100க்கு 100 உண்மை. ஒரு பெரியாரோட தாடியை வச்சோ அது மாதிரி அண்ணாதுரையை வச்சோ நாம வந்து ஆதித்யாவோ அல்லது சன் டிவியோடைய குடும்பத்தை ஏதாவது அந்த குழுவில் ஒன்றாவது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா 30 வருஷத்துல இல்லை, இனிமேலும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்தும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்ற உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்த சுதந்திர போராளிகளை ஏன் இப்படி வந்து இழிவு பண்றாங்க? வ.உ.சி வந்து ஒரு கோடீஸ்வரன். அவர் எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டா அவரோட காசு எல்லாமே நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தாரு. ஒட்டப்படாரத்துல அவரு காசை யூஸ் பண்ணி ஆசியாலே முதல் ஸ்ட்ரைக், லேபர் ஸ்ட்ரைக் கிறிஸ்டல் மில்ஸ் இருந்துச்சு. அது வந்து 1908 இருந்துச்சு தூத்துக்குடியில கோரல் மில்ஸ். இந்த கோரல் மில்ஸ் ஸ்ட்ரைக்கே இவர் தான் நடத்தி வச்சார். அங்க இருந்த 1000 பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் இருக்கிற 5-6 நாளுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. போட்டு இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் பண்ணதுனால உள்ள போட்டு சாத்துறாங்க, அப்புறம் செக்கி எடுக்க வைக்கிறாங்க, கையில வந்து ரத்தம் வந்து செக்கி எடுக்கிறாரு. அப்படி இருந்தும் நாடு நாடு நாடுன்னு பண்ணவரை நீ இதை இழுத்தியா அதை இழுத்தியா அவர் ஒரு கோமாளி மாதிரி ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்குனது ரொம்ப தப்பு. நல்ல காலம் அது வந்து அப்புறம் மன்னிப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் டேமேஜ் இஸ் டன் இல்லை. இப்போ எங்க சர்க்குலேட் பண்ணாலும் நாங்க எடுத்துட்டோங்கிறாங்க. ஆனா அது இன்னும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இது மாதிரி இழிவுபடுத்துறாங்களேங்கிற ஒரு ஃபீலிங். ஆல்ரெடி நான் ஒரு வேளாளங்கிற முறையில அவரது கடைசியான கடிதம் கூட சிதம்பரம் பிள்ளை எழுதினவரை அந்த பிள்ளையை தூக்குனதே திமுக கவர்மெண்ட். அது அவர் வெறும் சிதம்பரம் தான் கூப்பிட்டா போதும். ஏங்க அவரே அவர் சிதம்பரம் பிள்ளைன்னு கூப்பிட்டாரு, நீங்க அவரே சிதம்பரம் நான் கூப்பிடுறீங்க. இப்போ வந்து முந்தா நேத்தோ விஜய் அவங்க தான் நம்ம சிஎம் முதல்வர் விஜய் முத்துலட்சுமி ரெட்டி மெமோரியல் ஒன்று கிரியேட் பண்றாங்க. முத்துலட்சுமி ரெட்டி கிரேட் லேடி, முதல் பெண் மருத்துவர், கேன்சர் இன்ஸ்டியூட்ல இருந்தாங்க. இங்க வந்து படிச்சு பெரிய ஆளானாங்க. முத்துலட்சுமி ரெட்டி தான் எல்லாருக்கும் தெரியும். அது போய் வெறும் முத்துலட்சுமி கூப்பிடுன்னு சொல்றாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு வாழ்க்கை அடையாளம், ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம். அதை எடுத்துட்டு வெறும் முத்துலட்சுமி சொல்ல முடியாது. அதே போலதான் சிதம்பரம் பிள்ளைங்கிறது சிதம்பரம் பிள்ளை. நீங்க வேணாம்னா சமத்துவம்ங்கிற பேர்ல நீங்க எடுத்துருங்க. ஆனா மத்தவங்க வச்சுக்கிறத, அதுவும் அவங்க இறந்து போயிட்ட அப்புறம் அவங்க எடுத்ததே நீங்க தப்பு. 1. 2வது, சிஎம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எனது ஒரு கோரிக்கை. கடைசி அவர் 1936 இருந்து போறாரு ஒண்ணுமே இல்லாம. அப்ப அவர் கடைசியா வாழ்ந்த வீடு இது. ஏன் நான் சொல்றேன்னா, அவருடைய ஒரு பேத்தியும் அவருடைய ஒரு பேரனும் என்கிட்ட, குடும்பமே எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்க கிட்ட சொன்னாங்க அந்த வீடு இப்ப ஏலத்துக்கு போகும். யாரோ ஒருத்தர் வாங்கி அதை இடிச்சுட்டு பிரமாண்டமா ஒரு பிளாட் எடுக்கிறதுக்கு பதிலா இப்படித்தான் உயிரை நீத்த வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய கடைசி இதுல ஒரு வாய்ப்பான பயன்படுத்தி அந்த வீடை எடுத்து நமது கவர்மெண்ட் அரசே எடுத்து அங்க வந்து ஒரு வ.உ.சி அருங்காட்சியம் என்ன பண்ணீங்கன்னா அவர் நமக்கு கொடுத்து போனதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரதிபலன் போல இருக்கும். ஏன்னா அப்படி அவர் கொடுத்துட்டு போனார். அப்படி இருந்து அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அவ்வளவு ஜாம் இல்லை, கஷ்டப்படுறாங்க. ஆனா நீங்க திருப்பி இழிவுபடுத்திட்டே இருக்கும்பொழுது, அவங்க சும்மா இருக்கும்பொழுது தான் இப்படி பண்றீங்க. ஸோ தயவு செய்து
அவருக்கு செய்த அநீதியை சரிப்படுத்துவது. வெறும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்துட்டோம், ஆதித்யா டிவியும் சன் டிவியும் சொன்னா மட்டும் பத்தாது. நமது முதல்வர் உள்ள வந்து கட்டாயமாக 1 கோடி இருக்கின்ற வேளாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ற மாதிரி, ஏன் வேளாளர்கள் எல்லா தமிழர்களுக்கும் வாவுசி வேளாளர்னு பார்க்கல, எல்லாருக்கும் பண்ணாரு. தயவு செய்து அந்த கடைசியா அவர் வாழ்ந்த வீட ஒரு அருங்காட்சியமாக ஆக்குங்கன்னு எல்லாருக்கும் என்னுடைய அரசுக்கு என்னுடைய தாழ்ந்த விண்ணப்பம். தயவு செய்து இல்லை, இதை பகிர்ந்து கொள்ளுங்க. முதல்வர் பார்க்கணும், அந்த அருங்காட்சியத்தை அங்க அமைக்கணும். அவர் நடந்த இடம், அவர் படுத்த இடம், அவர் உயிர் நீத்த இடம். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயங்கரமான ஒரு சைவம் அவர். சைவர்கள் அத்தனை பேரும், நானும் சைவம் தான், தேவாரத்தை கேட்டுட்டு தான் நாங்க போவோம். இது தேவாரத்தை கேட்டு போலீங்க. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்கின்ற பாரதியார் பாடலை கேட்டுட்டே உயிரை விட்டாரு. அதாவது சிவனுக்கு மேல அவருக்கு நாட்டுப்பற்று. அவருக்கு நம்ம திருப்பியும் ஒரு சின்ன பிரதிபலம் பண்ணி அருங்காட்சியம் பண்ணலாம் என்ன. சோ இதுதான் வஉசியை பத்தி என்னுடைய கருத்துக்கள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீட்டால் வினாத்தாள் பசிவு தொடர்பாக தொடர்ந்து எம்பிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சு அமளியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால அவையே நடக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது சமீபத்தை கூட சொல்லிட்டு இருந்தேன். நான் சமீபத்தில் டெல்லிக்கு போகும்போது கூட இந்த மழைக்கால கூட்டத்தை நாங்க வந்து தடுப்போம் என்கிற ஒரு 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 புரணி அங்க போயிட்டு இருந்துச்சு. இது வந்து காலி பண்ண போறோம், அந்த ரூமர் மாதிரி ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு சாக்கா பயன்படுத்துறாங்க. சரத், நான் திருப்பியும் சொல்றேன், 150 பொது தேர்வுகள்ல கடந்த 20 வருடங்கள்ல அந்த வினாத்தாள் கேள்வித்தாள் கசிவு நடந்திருக்கு. 150 25 வருடங்கள்ல ஒரு கல்வி அமைச்சரும் ஒரு மாநிலத்திலேயோ அல்லது மத்தியத்திலேயோ ஒருத்தர் கூட ராஜினாமா கொடுத்ததல்ல. முதல் வாட்டி இப்ப பண்ணிருக்காங்க. சரி, அதையும் கொடுத்துட்டாருல, அதுக்கப்புறம் என்ன பேர் அமளி பண்றது அப்படின்னா என்ன? நீங்க வேணும்னே அமளி பண்ணணும். பொதுமக்களுக்கு என்ன தெரியணும்னா, ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வரி கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த வரி காசுல 5 லட்சம் அவங்க வீணாக்குறாங்க. ஒவ்வொரு 1 மணி நேரமும் அவங்க வந்து 3 கோடி ஆகுது. 8 மணி நேரம் டெய்லி அவங்க வந்து தினந்தோறும் நம்மளோட காசு 24 கோடி வரி கட்டுறோம் பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு அதை அவங்க வீணாக்குறாங்க. வெறும் கலாட்டா பண்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த மசோதா வருகிறது, அதுக்குள்ள இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் 2024 கொண்டு வந்தாங்க. 150 தாழ் கசிவுல நடக்காத ஒரு மசோதா கொண்டு வந்து, அதாவது 10 வருஷம் உள்ள தள்ளுவோம், நிச்சயமா உள்ள தள்ளுவோம், இவ்வளவு அபராதி கட்டணும்னு கிளியரா கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் செய்யாது. ஆளுங்களை பிடிச்சாச்சு, உள்ள அடைச்சாச்சு, உள்ள இது எல்லாம் பண்ணியாச்சு. வேற என்ன பண்ண முடியும்? திருப்பியும் எக்ஸாம் வச்சாச்சு, அந்த எக்ஸாம் எழுதியாச்சு, அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் கூட சொல்லியாச்சு. பிறகும் 2-3 மாசம் 2.5 மாசத்துக்கு முன்னால நடந்துச்சு, நான் விட மாட்டேன். ஏன் திருப்பியும் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 1984 நடந்துச்சுன்னா பண்ணட்டுமே? ஏதாவது இது வெறும் சாக்குங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் மக்களுக்கு தெரிய தெரிய இப்பேற்பட்ட அநியாய அமளிகள் வந்து நடைபெறக்கூடாது. மக்களே அதுக்கு சொல்லணும். we strongly object to the opposition doing the parliament. என் காசு வச்சு நீங்க பேசிட்டு இருக்க, என் பசங்க என் பேர பசங்க நம்ம நாடு எப்படி வளரும்னு நீங்க உட்கார்ந்து யோசிக்க ஆளுங்க. சும்மா கூண்டாஸ் மாதிரி நான் கத்துவேன்னா என்ன அர்த்தம் இருக்குன்னு நம்ம அடிச்சு கேட்கணும். தமிழகத்துல இருந்து சென்ற 40 எம்பிகளுமே இதே நிலைமை தான் கையில் எடுத்திருக்காங்க. எதிர்கட்சியா இருந்துட்டு எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதுல எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஒரு பாஜக ஆதரவாளர் பாஜக உறுப்பினர் ஒருவேளை நான் நினைச்சேன் கொஞ்சம் நம்ம சைடு அவங்க வருவாங்கன்னு. திடீர்னு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த கண்ணார் பட்டம்லாம் ஆயிட்ட அப்புறம் கொஞ்சம் அலைகள் அந்த பக்கம் போற மாதிரி இருக்கிறதுனால நமது 40 எம்பிக்களும் அந்த பக்கம் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 40 எம்பிக்கள்ல எனக்கு தெரிஞ்சு 3-4 அட்லீஸ்ட் 2-3 எம்பிக்களுக்கு நிறைய தனியார் மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. இந்த நீட்டு எடுத்துட்டா அவங்க தான் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் ஒரு 100-200 கோடி எடுப்பாங்க. ஏன் இந்த எம்பிஸே எல்லாரும் போய் நீட்டை ரத்து பண்ணுங்க, நாங்க வந்து எல்லா தனியார் மருத்துவ கல்லூரிகள்கிட்ட சொல்றோம், என்ன கவர்மெண்ட் வாங்க சொல்றாங்களோ அதே அவங்க வாங்கட்டும். இல்லைன்னா கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணி பிரைவேட் மெடிக்கல் காலேஜுங்கிறதே இல்லை, எல்லா அரசு மருத்துவர்கள். அப்போ வந்து எல்லாருக்கும் ஒண்ணு. அப்போ வந்து ஆர்டிகல் நம்பர் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து எல்லாரும் சமம், எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பு. அப்படி பண்ணிட்டுமே ஏன் அது எம்பிகளுக்கு அந்த தைரியம் இருக்கு. ஆனா அவங்களுடைய போர் திறன் அது சொல்ல மாட்டேங்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி நிஜமாவே மக்கள் மேல அவங்களுக்கு வந்து இந்த
மக்கள் மேல ஒரு நிஜமாவே ஒரு கனிவு இருந்துச்சுன்னா தூக்குங்களா, எல்லா தனியார் மருத்துவக் கல்லூரியும் தூக்குங்க, எல்லாம் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை ஆக. எவன் வந்து நீட் அப்புறம் எதிர்க்கிறான்னு பார்க்கலாம். எவனும் நீட் எதிர்க்க மாட்டான் ஒரே ஒரு மூவ்ல. நான் கேட்டா அது மாதிரி ஒரு மசோதா கொண்டு வந்து உங்களுக்கு மக்கள் மேல கனிவு இருந்தால் இப்படி பண்ணுங்க சொல்லி அப்படி கொண்டு வரணும். சரி, அது பண்ண முடியாது. வெறும் இந்த 12 லட்சம் 13 லட்சம் மேல ஒரு பைசா வாங்க வேணாம்னு சொல்லுங்க, அது கூட ஒத்துக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் 1 கோடி 2 கோடி வருஷம் வாங்கிட்டு இருந்தாலுங்க திடீர்னு 13 லட்சம் ஆகும்போது ரொம்ப முடங்கிட்டாங்க. அதனாலதான் இந்த நீட் போராட்டம் வந்திருக்கு. மக்களுக்கு தெரியாம அதை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி விஷயம் சொல்றேன், அமளிங்கிறாங்க. இப்ப வந்து சிஜேபின்னு சொல்றாங்க, ரிசர்வேஷன் ஹட்டாவோ அஜிடேஷன். அதாவது எங்கேயுமே ரிசர்வேஷனே வேணும், எந்தவித இடஒதுக்கீடும் இல்லாத ஒரு கல்வி அமைப்பை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன பர்சனலா கேட்டா, ஃபுல்லா நான் வந்து அரசியல் திட்டம் படிச்சதுனால அதுல வந்து அம்பேத்கரையா சொல்லியிருக்காரு, 10 வருஷத்துக்கு கம்மியாக்கி அதை தூக்கிடுங்க, அப்பதான் வந்து சமுதாயம் வந்து ஒன்னா இருக்கும். கரெக்டா அவர் எழுதியிருக்காரு. அவர் ஆரம்பிச்சது 25%. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து உலகத்திலேயே இல்லாத இடஒதுக்கீடு 69% உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் அட்லீஸ்ட் இந்த 69 திருப்பியும் அம்பேத்கர் ஐயா காலம் மாதிரி 25 ஆக்கி பாருங்க, வெடிக்கும், எல்லா இடத்துலயும் பூகம்பம் வெடிக்கும். ஏன் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்றாங்களா நோ ரிசர்வேஷன், இதே திமுக எம்பி அங்க போய் சொல்லட்டும். அந்த 25ல இருந்து 69 கொண்டு வந்ததே திமுக. இப்ப வந்து அவங்க நோ ரிசர்வேஷன் சொன்னா இதே 40 திமுக நம்ம தைரியசாலி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் இடஒதுக்கீடு வேணான்னு அந்த அமளி செய்வார்களா, அவர்கள் கொண்டு வந்ததை செய்வார்களா என்பதுதான் என்னோட கேள்வி. இதெல்லாம் வெறும் கலாட்டா பண்றதுக்கு, அமளி பண்றதுக்கு, சும்மா ஒரு கலாட்டா பண்ணிட்டு பிஜேபி வந்து ஒழுங்கா இனிமே மசோதா கொண்டு வர விடல, அதை வந்து நம்ம தடுத்துட்டோம். நீங்க தடுக்கிறது மக்களோட பொதுப்பணி திட்டங்களை தான் நீங்க தடுக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை. ஆனா மக்களிடம் சொல்லணும். கர்நாடகாவில காவிரியில பாத்தீங்கன்னா மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழ்நாடுக்கு கர்நாடகாவும் பெரும் பேச்சுவார்த்தை இப்ப தொடங்கி இருக்கு. பெரிய அளவுல சர்ச்சையாவும் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? என்ன தீர்வு எட்ட போகுது சார் மாநில அரசு? தயவு செய்து முதல்வர் விஜய் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நானும் லைட் அடிச்சுட்டு அவர் சொன்ன மாதிரி நான் இங்கதான் இருக்கிறேன், நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் முதற்கொண்டு அந்த ட்ரைபுனல் அமைக்கப்பட்டு மேகதாதுவும் காவேரி பத்தி அத்தனையும் ஆல்ரெடி வந்துருச்சு. தயவு செய்து யார் உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்களோ திருப்பியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் இது ஏதாவது ஒண்ணு அமைங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி சொன்னீங்கன்னா அந்த காலகட்டத்துல அந்த கால தாமதத்துல இவங்க மேகதாதும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி ட்ரைபுனல் வரும்போது மேகதாது கட்டுவது ட்ரைபுனல் அமைப்புடைய ஒரு முடிவு தீர்ப்பை எதிர்த்து போவது என்று எடுத்து சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட நீங்க முறையிடுங்க. ஏன் முதல் முறையாக எவ்வளவு காங்கிரஸ் ஆட்கள், திமுக ஒரு வாட்டி கூட கொடுக்கலங்க, காங்கிரஸ் மாநில அமைச்சர்கள் நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த 3 மாநில அமைச்சர்களை அங்க போக சொல்லுங்க, அங்க போய் தர்ணா இருக்க சொல்லுங்க. மேகதாதுல அங்க இருக்கிறதும் கர்நாடகால இருக்கிறதும் காங்கிரஸ், இங்க போற அமைச்சர்களும் காங்கிரஸ். நீங்க இது மாதிரி ஆல்ரெடி ஒரு அமைப்பு ட்ரைபுனல் வந்த தீர்ப்பு வந்து எதிர்த்து நீங்க போறது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு, நம்ம நாட்டோடைய நன்மைக்கு எதிராக இருக்கு நீங்க சொன்னீங்க என்றால் நிச்சயமா அதை பத்தி நினைப்பாங்க. இங்க இருந்து ஆட்கள் கூட்டிட்டு போய் அங்க தர்ணா செய்யுங்க. ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீட்டுக்கு இவ்வளவு பண்ண முடியும் என்றால் கட்டாயமாக தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து அங்க தர்ணா பண்ணி மக்களிடம் ஒரு நல்ல பெயரும் எடுத்து மேகதாதுவையும் தடுக்க முடியும். அதுக்கு பதிலாக நான் மத்திய அரசிடம் நான் வந்து முறையிடுகிறேன், நீங்கள் வந்து மேகதாதுவை பிளாக் பண்ணணும்னு சொன்னா தயவு செய்து நீங்க காலதாமதம் தான் நடக்கும். அது தமிழ்நாட்டு நான் பேசியிருக்கேன், டெல்டா காவேரி டெல்டால இருக்கிற ஃபார்மர்ஸ், அங்க இருக்கிற விவசாயிகளுடைய கஷ்டங்களையும் அங்க மேகதாது கொஞ்சம் இங்க இருக்குனாங்கன்னா நம்ம ஆட்களுடைய வாழ்வாதாரம் பயங்கரமா பாதிக்கப்படும். விவசாயிகளுக்கு நல்லது செய்வீங்கன்னு சொல்லி வந்தீங்க முதலமைச்சரே, நல்லது பண்ணணும்னா மேகதாதுவை விடாதீங்க, தர்ணா செய்யுங்க, காங்கிரஸ் அமைச்சர்களை யூஸ் பண்ணுங்க, இன்னைக்கே செய்யுங்க. இப்ப காங்கிரஸ் நீட்டுக்கு எதிராக இது பண்ணாங்க சார், போராட்டம் முன்னெடுத்து காங்கிரஸோட பண்ணாங்க. இப்ப மேகதாதுக்கு அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்களா? காங்கிரஸ் தான் கர்நாடகா ஆட்சியில் வச்சிருக்காங்க, அதே போராட்டம் வந்து இப்ப காங்கிரஸ் எடுப்பாங்க கையில? ரொம்ப நல்ல கேள்வி. நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான்.
நீட்டுக்காக உச்ச நீதிமன்றத்துல வாதாடி ஜெயிச்சது யாரு? அப்ப இருந்த ஹோம் மினிஸ்டரோட மனைவி நல்லி சிதம்பரம் அம்மா தான். நல்லி சிதம்பரம் அம்மாவே நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருக்காங்க, இந்த காரணங்களுக்காக நீட் திருப்பி வரவே வராது. அதனாலதான் திமுக திருப்பி நீட்டை தூக்குவோம் சொல்லும்போது காங்கிரஸ் யாருமே நீட்டை தூக்குவோம்னு சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஆட்கள் தான் அந்த போராட்டத்தை பண்ணி அவங்க உள்ள கொண்டு வந்தது நீட்டை. ஆனா காங்கிரஸுக்கு பெருசா ஒரு கோட்பாடு பிரின்சிபல்ங்கிறது இல்லை. அவங்களுக்கு சமயத்துக்கு ஏத்தா போல இந்த பக்கம் அந்த பக்கம் போவாங்க. இப்ப நமது காங்கிரஸ் அமைச்சர்கள் அவர்களுடைய நாற்காலியை காப்பதற்காக, இதான் என்னுடைய கோரிக்கை நட்ராஜ், நமது காங்கிரஸ் அமைச்சர்கள் அவர்களுடைய நாற்காலியை காப்பதற்காக அவர்கள் அங்க மேகதாதுக்கு போய் அவர்கள் தர்ணா செய்யணும். ஏன்னா முதல் முறையாக அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு ஒரு மாநில அரசு. 60 வருஷம் இல்லாத ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி நீங்க அங்க போய் சண்டை போட்டீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சர்களுக்கும் கிளியூர் எம்எல்ஏ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல பேரும் கிடைக்கும், தமிழர்களுக்கும் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் இந்த முறை இந்த எல் நீனியா எஃபெக்ட் இருக்கு, அதனால மழை ரொம்ப கம்மியா இருக்கு. டெல்டால பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் இதுக்கு மேல காவிரியில அவங்க ஒரு பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆளு இதயத்தில் அடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத விவசாயிகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமது என்பதை தயவு செய்து அமைச்சர்கள் மனசுல வச்சுக்கோங்க.